என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 33வது வசனம். அங்கே ராட்சத பிரவியான ஏனோக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டு கிளிகளைப் போல இருந்தோம். அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இப்ப இந்த செய்தியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, வாக்கு தத்தத்திற்கு எதிரான ராட்சசர்கள். சொல்லுங்க பாப்போம். வாக்கு தத்தத்திற்கு எதிரான ராட்சதர்கள். பொதுவாக இங்க இருக்கிற எல்லாருக்கும் தேவன் வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். நான் வாக்கு தத்தமே பெற்றுக்கொள்ளலை, ஆண்டவற்றிருந்து எந்த வாக்குமே எனக்கு வரலை அப்படின்னு சொல்லுங்க. யாராவது இருப்பீங்களா? வாய்ப்பே இல்லை. இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரு வாக்குதத்தம் இருக்கும். வாக்குதத்தங்கள் உண்டு. வாக்குதத்தம் பெறாதவங்க யாரும் இருக்க வாய்ப்புகள் இல்லை. ஆனாலும் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த வாக்குதத்தங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருந்தாலும் அதை அவர் செய்வேன், அதை அவர் நடத்துவேன், அதை நான் நடத்து காட்டி கொடுப்பேன் அப்படின்னு வாக்குகளை அவர் நமக்கு சொன்னாலும், இன்னும் சொல்ல போனா அவர் வாக்குதத்தத்தில் உண்மை உள்ளவராய் இருந்தாலும், நம்ம இந்த வாக்குதத்தத்தை சுதந்தரிப்பதற்கு, இந்த வாக்குதத்தத்தை நம்ம வாழ்க்கையில் நடப்பதற்கு, இந்த வாக்குதத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிகழ்வதற்கு நம்ம ஒரு யுத்தம் செய்ய வேண்டியது உண்டு. எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதா இருந்தாலும் நம்ம சொல்லப்பட்டது ஒன்றா இருக்கலாம், ஆனால் அதை செய்வதற்கும் அதை ருசிப்பதற்கும் அதை அனுபவிப்பதற்கும் எளிதில் அல்ல. ஒரு போராட்டம், ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டியது உண்டு. ஆண்டவர் நமக்கு தந்த வாக்குதத்தங்களும் அப்படிதான். யோசேப்புக்கு ஆண்டவர் ஒரு வாக்குதத்தம் பண்ணார். என்ன செய்தாரு? யோசேப்பு, உன் சகோதரர்கள் மத்தியில் உன் அரிக்கட்டு என்ன செய்யும்? உயரும். உன் அரிக்கட்டை நிமிர்த்தி காட்டுவேன், சகோதரர்கள் மத்தியில் உன் தலையை உயர்த்துவேன் அப்படின்னு யோசேப்புக்கு வாக்குதத்தம் கொடுத்தாலும், தரிசனத்தை கொடுத்தாலும் அந்த வாக்குதத்தங்கள் உடனே நிறைவேறலை. அந்த வாக்குதத்தங்கள் நிறைவேறதுக்கு யோசேப்பு சந்தித்த பிரச்சனைகள் நிறையா. குழியில விழுந்தாரு, துரத்தப்பட்டாரு, அவமானப்படுத்தப்பட்டாரு, சிறையில் கொண்டு போய் தள்ளினாங்க, சிறையில் உபத்திரவங்களை பட்டாரு. பல விதங்களில் யோசேப்பு சந்தித்து 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 15 ஆண்டுகள் கழித்து தான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த வாக்குதத்தம் நிறைவேறினது. அவன் சகோதரர்கள் வந்து முன்னாடி மண்டி போடுறாங்க. அப்போ யோசேப்பு யோசிக்கிறான், ஆண்டவரே நீங்கள் கொடுத்த வாக்குதத்தம் இப்போ நிறைவேறுது. வாக்குதத்தம் நிறைவேறும், அது மாறாது. கர்த்தர் சொன்னா சொன்னது தான், அது மாறாது. உங்களை உயர்த்துவேன்னு சொன்னால் உயர்த்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவேன்னா மேன்மைப்படுத்துவார், உங்களை சிங்காசனத்தில் உட்காரப்பனா உட்கார வைப்பார். அது மாறாதுன்னு நான் சொல்கிறேன். ஏன் மாறாதுன்னா, சொன்னது சாதாரணமானவர் அல்ல, வாக்குதத்தத்தில் உண்மை உள்ளவர். சொன்னது ஒரு மனுஷன் அல்ல, சொன்னது யாரோ ஒரு அல்ல, தேவன். ஆனால் அவர் சொன்னாலும் அதை நிறைவேற்றுவதற்கு சில போராட்டங்கள் நம்ம வாழ்க்கையில் என்ன உண்டு? சொல்லுங்க, உண்டு. அந்த போராட்டங்கள் வழியில் நான் போகும்போது தான் நான் யாரு, நான் எப்படி, தேவன் எப்படி, என் ஆண்டவர் என் கூட இருக்கிறாரா, எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அதனால தான் இந்த வார்த்தையை நான் சொன்னேன், வாக்கு தத்தத்திற்கு எதிரான ராட்சதர்கள். எனக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு, எனக்கு கர்த்தர் கொடுத்த காரியங்கள் நிறைவேற்றுவதற்கு, நல்ல கவனிங்களேன், பொதுவாக வாக்குதத்தம் அப்படின்றத நம்ம எப்படி எடுத்துக்கோ தெரியுமா? வீடு ஒரு வாக்குதத்தம், திருமணம் ஒரு வாக்குதத்தம், வேலை ஒரு வாக்குதத்தம்,
உயர்வு ஒரு வாக்குத்தத்தம். இது மட்டும் வாக்குத்தத்தம் இல்லை, வாக்குத்தத்தத்துக்கு நான் ஒரு 3 அர்த்தம் சொல்கிறேன், எழுதி கொள்ளுங்க. 1, எழுதி கொள்ளுங்க. வாக்குத்தத்தம் என்பது என்ன அப்படின்னா, மனிதன் விரும்பியது அல்ல, தேவன் தீர்மானித்தது தான் வாக்குத்தத்தம். அல்லையா? சொல்லுங்க பார்ப்போம். எழுதி கொள்ளுங்க. மனிதன் விரும்பியது அல்ல, வேணா இப்படி போட்டுக்கோங்க, நான் விரும்பியது அல்ல, தேவன் என்னில் தீர்மானித்தது தான் வாக்குத்தத்தம். நல்லா கவனிங்க. நான் விரும்பினது அல்ல, நான் விரும்பினது என்ன வேணாலும் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் எனக்கு ஒரு தீர்மானத்தை வச்சிருப்பார், எனக்கு ஒரு திட்டத்தை வச்சிருப்பார், நான் இப்படி வாழணுன்றது கர்த்தர் வச்சிருப்பார். அந்த தீர்மானத்தின் அடிப்படை தான் கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணுவார். நான் என்ன, நல்லா கவனிங்களேன், யோசேப்பு கதையே சொல்கிறேன். யோசேப்பை வாக்குத்தத்தம் கொடுத்தார். உயர்த்தினார். வாக்குத்தத்தம் நிறைவேறிச்சா? நான் கேட்குறேன், ஒரே ஒரு மனுஷன் வாழ்க்கையில் உயர்வு கொடுக்கறதுக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொண்டு வரணுமா? ஒரே ஒரு யோசேப்பை உயர்த்தி வைக்கிறதுக்கு இவ்வளவு பிரச்சனைகள், இவ்வளவு காலங்கள், இவ்வளவு காரியங்களை செய்யணுமா? பைபிள் அதை எழுதாமல் இருந்திருக்கலாம்ல. யோசேப்பை கர்த்தர் வாக்கு பண்ணினார், உயர்த்தினார். சிம்பிளாக போயிருக்கும், படிக்கிறதுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். ஆனால் பல வருடங்கள் யோசேப்பு வாழ்க்கையில் இவ்வளவு சம்பவங்கள் வர்றதுக்கு காரணம் என்ன? நான் விரும்பினது உயர்வு நினைக்கிறோம், இல்லை. உங்களுக்கு தெரியுமா, ஒவ்வொரு வாக்குத்தத்தத்துக்கு பின்னாடியும் ஒரு தேவனுடைய மிகப்பெரிய திட்டம் இருக்கிறது. யோசேப்பு கிட்ட போய் கேட்கும்போது சொல்லுவார், யோசேப்பு, எப்பா நீ எனக்கு தீமை செய்த, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார். ஆனால் உனக்கு தெரியுமா, நான் நினச்சேன் என் தலையை உயர்த்துறாருன்னு. என் தலையை உயர்த்துறது ஒரு திட்டம் மட்டுமல்ல, எனக்கு பின்னாடி ஒரு பெரிய திட்டம் இருக்குது. ஜீவ ரட்சணையை தரும்படி, இவ்வளவு பெரிய தேசத்தின் எழுப்புதலை தரும்படி, இதற்கு பின்பு என் இரட்சகர் பிறக்கும்படி ஆண்டவர் தந்த திட்டம் பெரிய திட்டம். நான் சொல்றதை நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு தந்த வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு உரியதல்ல, 1000 தலைமுறைகளுக்கு பின்னாடி. இன்னைக்கு உங்க கண்கள் பார்க்கல, ஆனா கர்த்தருடைய கண்கள் அதை பார்த்து வச்சிருக்குது. புரியுதா உங்களுக்கு? ஏங்க நான் கேட்குறேன், ரூத் எப்படியோ போன, நமக்கு என்ன? ரூத்தோடைய வாழ்க்கையை மாற்றணும், அதுக்கு எதுக்கு பெரிய விஷயம்? ரூத்தோடைய வாழ்க்கையை மாற்ற என்னது பெரிய விஷயம்? ஒரு வாக்கு கொடுத்தாச்சு, முடிஞ்சு போச்சு, விட்டுருக்கலாம்ல. ஆனால் அப்படி இல்லை, ரூத்துடைய தலைமுறையில் தான் இயேசுவே வரணும். அது தேவனுடைய பெரிய திட்டம். இங்கே இருக்க உங்கள் தலைமுறையில் நான் நம்புகிறேன், நீங்கள் நம்பினா நீங்கள் கைத்தட்டி ஏற்றுக்கொள்ளணும். உங்கள் தலைமுறையில் ஒரு பெரிய பிள்ளி கிரகம் உருவாகலாம், உங்கள் தலைமுறையில் ஒரு பெரிய பவுல் உருவாகலாம், உங்கள் தலைமுறையில் இந்த தேசத்தை கலக்கிற அப்போஸ்தலர்கள் உருவாகலாம். உங்கள் தலைமுறையில் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தில் உங்கள் ஒரே ஒரு வார்த்தையில் உங்கள் சந்ததிகள் 1000 மடங்கு பெருகுவதற்கு கர்த்தர் கிருபையை வச்சிருக்கலாம். இந்த சபையில் கர்த்தர் வச்சதுக்கு உனக்கு தெரியாது, ஆனா 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம். நம்பர் 2, வாக்குத்தத்தம் என்றால் என்ன தெரியுங்களா? வாக்குத்தத்தம்னா என்ன தெரியுமா? எதிர்காலத்தின் வரைபடம் தான் வாக்குத்தத்தம். ரெண்டாவது என்னது? எதிர்காலத்தின் வரைபடம். என் வாழ்க்கையில் கர்த்தர் வைத்திருக்கிற திட்டத்தின் வரைபடம் தான். யோனா எங்கே வேணால் போகட்டும், எப்படி வேணாலும் ஓடட்டும், ஆனால் சொன்னதை செய்கிற வரைக்கும் கர்த்தருடைய வல்லமை விடாது. நான் நம்புகிறேன், இந்த சபையில் ஜெபித்த ஜெபங்களும், பாஸ்டர் விட்ட கண்ணீர்களும், கொடுத்த வாக்குகளும் நீங்கள் எங்கே போனாலும் உங்களை தொடர்ந்து வரும். மூன்றாவது சரியா? மூணாவது நான் சொல்கிறேன், வாக்குத்தத்தம்னா என்ன அப்படின்னா, வாக்குத்தத்தம் என்பது உடன்படிக்கையின் வெளிப்பாடு. சொல்லுங்க பார்ப்போம். 1, வாக்குத்தத்தம்னா என்ன? நான் விரும்பியது அல்ல, தேவன் தீர்மானித்தது தான் வாக்குத்தத்தம். தேவன் என் வாழ்க்கையில் ஒரு தீர்மானத்தை வச்சிருக்கிறார், தேவன் என் வாழ்க்கையில் ஒரு திட்டங்களை வச்சிருக்கிறார். அந்த திட்டத்தை தாண்டி நான் போக முடியாது. எனக்கு தந்த எல்லா வாக்குத்தத்தங்களும் அதுக்கு பின்னாடி கர்த்தர் ஏதோ ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. அது இன்னைக்கு எனக்கு புரியாது.
இன்னைக்கு எனக்கு அறியாது. ஆனால் காலங்கள் கடந்து போனதுக்கப்புறம் நான் சொல்லுவேன், கர்த்தர் என் தலைமுறைகளுக்கே சேர்த்து கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். ரெண்டாவது நீங்கள் சொல்லணும், வாக்குத்தத்தம்னா என்ன? என் எதிர்காலத்தின் வரைபடம். நான் என் வாழ்க்கையில் எங்கே போகணும், என் எதிர்காலம் எனக்கு தெரியாது. என் எதிர்காலம் எப்படி போக போகுது தெரியாது, எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், அவர் தந்த வாக்குத்தத்தம் என்னை கொண்டு போய் சேர்க்கும். இன்னைக்கு நான் போகிற பாதை இடுக்கன், இன்னைக்கு நான் போகிற பாதை பிரச்சனை, இன்னைக்கு நான் போகிற பாதை கண்ணீர், இன்னைக்கு நான் போகிற பாதை வேதனை, இன்னைக்கு நான் போகிற பாதை கரடுமுரடு. எனக்கு ஒன்றுமே புரியலை, கொடுத்த வாக்குத்தத்தத்துக்கும் நடக்கிற சூழ்நிலைக்கும் புரியலை. ஆனால் ஒன்று எனக்கு தெரியும், என் வரைபடம் முடிகிற இடம் அது மிகப்பெரிய ஆசீர்வாதம். மூன்றாவது வாக்குத்தத்தம் தெரியுமா? உடன்படிக்கையின் வெளிப்பாடு. நாம் மாறினாலும் பரவாயில்ல, ஆனால் சொன்ன தேவன் மாறாதவர். வாக்குத்தத்தம் தெரியுமா? புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? நான் சொல்ல எத்தனைக்கு புரியுது? நான் மாறினாலும் என்னை கொடுத்தவர் மாறல. வாக்குத்தத்தங்களுக்கு எதிராக சில வல்லமைகள் நம்ம வாழ்க்கையில் இருக்கும். அல்லையா சொல்லுங்க பார்ப்போம். இந்த வாக்குத்தத்தங்களை நம்ம வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கு செய்ய வேண்டிய ஒரு 7 காரியத்தை சுருக்கமாக நம்ம பார்த்து ஜெபிக்க போகிறோம். கரங்களை உயர்த்தி அல்லேலியா சொல்லுங்க. யாத்ராகமம் 23ஆம் அதிகாரம் 29, 30 வசனங்கள் வாசிக்கலாம். தேசம் பாழாய் போகாமலும், தேசம் பாழாய் போகாமலும், காட்டு மிருகங்கள் உனக்கு விரோதமாய் பெருகாமலும் இருக்கும்படி நான் அவர்களை ஒரே வருஷத்திற்குள்ளே உன் முன்னின்று துரத்தி விடாமல் நீ விருத்தி அடைந்து தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளும் வரை அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாய், கொஞ்சம் கொஞ்சமா உன் முன்னின்று துரத்தி விடுவேன். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆண்டவர் கானான் தேசத்தை தருவேன்னு வாக்கு பண்ணிட்டு இங்க இருக்கிற ராட்சசர்களை துரத்தல. ராட்சசர்களை என்ன பண்ணாருன்னா அங்கேயே வச்சிருந்தார். சில நேரங்கள் நம்ம யோசிப்போம், ஏன் ஆண்டவரே இந்த பிரச்சனை, ஏன் ஆண்டவரே இந்த போராட்டம், ஏன் ஆண்டவரே இந்த குழி, ஏன் ஆண்டவரே இந்த கஷ்டம், ஏன் ஆண்டவரே இந்த பாடுகள்? நமக்கு தெரியாது, அதுக்கு பின்னாடி இருக்கிற தேவனுக்கு தான் தெரியும். இது எல்லாம் கர்த்தர் நன்மைக்காக தான். அங்கே அதை வாசிச்சு பாருங்களேன். நீ விருத்தி அடைந்து, சொல்லுங்க பார்ப்போம். சில நேரங்களில் எனக்கு வச்சிருக்கிற ராட்சசர்கள் யார் தெரியுமா? நான் விருத்தி அடைவதற்காகவே கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஐயோ போங்க. புரியுதா புரியலையா உங்களுக்கு? புரிஞ்சவங்களா அல்லேலூயா சொல்லுங்க. ஏங்க, கோலியாத்து என்கிற ஒரு மனிதனை தாவீது சந்திக்காம இருந்திருப்பார்னா இவ்வளவு பெரிய வெற்றி அவருக்கு வந்திருக்க வாய்ப்பே இல்லை. அது வரைக்கும் தாவீது துரத்தப்பட்டவன், அது வரைக்கும் தாவீது ஒதுக்கப்பட்டவன், அது வரைக்கும் தாவீது வெறுக்கப்பட்டவன், அது வரைக்கும் தாவீது கனப்படுத்தப்படாதவன். ஆனால் கோலியாத்தை சந்திக்குவர் தான் இந்த பிரச்சனை. தான் துரத்தப்பட்டது, வெறுக்கப்பட்டது, அவமானப்படுத்தப்பட்டது, ஒதுக்கப்பட்டது, இது எல்லாம் எது வரைக்கும்னா நான் ராட்சசனை சந்திக்கிற வரை தான். ஆனால் நான் சந்திச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு ஒன்று தெரியும், அவன் தலை இன்னைக்கு என் கையில். புரியுதா உங்களுக்கு? ஒன்று மட்டும் உறுதி, எனக்கு கர்த்தர் ஏன் ராட்சசனை வச்சிருக்காருன்னா எனக்கு இப்போ தெரியல. எனக்கு ஒரே கஷ்டமாக இருக்குது பாஸ்டர், எனக்கு ஒரே பிரச்சனையாக இருக்குது. உங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவன் தலையை உங்கள் கையில் கொடுத்து உங்கள் தலையை மேலே உயர்த்துறதுக்கு தான் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அதனால சங்கீதக்காரன் சொல்கிறான், சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துறாரு. பந்தி ஆயத்தப்படுத்துறவர் ஏன் சத்துருக்கு முன்னாடி ஆயத்தப்படுத்தணும்? பந்தி ஆயத்தப்படுத்தி கொடுக்கிறவர் என்ன பந்தினா என்ன? ஆசீர்வாதம். ஆசீர்வதிக்க விரும்புகிறவர் ஏன் சத்துருக்கு முன்னாடி வச்சு என்ன ஆசீர்வதிக்கணும்? அங்கதான்பா கிக்கே இருக்கு, அங்கதான்பா மேட்ரே இருக்கு. நீ இத்தனால கஷ்டப்பட்டு இல்லை, இத்தனால வேதனைப்பட்டு இல்லை, இத்தனால துன்பப்பட்டு இல்லை, இதுக்கெல்லாம் சேர்த்து நான் உனக்கு செய்ய வேண்டாமா? அதனால அவனை வச்சுக்கிட்டு உன் தலையை நான் உயர்த்த போறேன்னு கர்த்தர் சொல்றாரு. ஏங்க, எகிப்தியை விட்டு வெளியே வரணும், 430 வருஷம் அடிமைத்தனம், வெளியே வர வேண்டியது தானே? வெளியே வர வைக்கணும், விடுதலை வேணும், அவ்வளோதானே? வர வைக்கிறது தானே?
இன்னைக்கு இரவு விடுதலை, எல்லாம் வெளியே போங்க, பார்வன் சொல்லியாச்சு. மூட்டை முடிச்ச கட்டிட்டு இருக்கிறான் இஸ்ரவேல் ஜனம். இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, ஏப்பா நில்லுப்பா, ஆண்டவரே இந்த வந்துட்டேன், இருப்பா, உன்னை உடனேலாம் போக சொல்லல. நீ என்ன தெரியுமா செய்யணும்? எகிப்தியரை கொள்ளையடி. எகிப்தியரை இது என்னது காலி பண்ணி சொல்லி 430 வருஷம் 4 தலைமுறைகள் அடிமையாக இருந்தவங்களை ரிலீஸ்ன்ற வார்த்தையே கோல்டு, அதுவே பெரிய சந்தோஷம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நோ 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 நோ, அவனை கொள்ளடி. இப்போ அந்த ராட்சசனை வச்சதுக்கு காரணமே நான் விருத்தி அடையணும் தான். ராட்சசனை வச்சதுக்கு காரணமே ஒன்று மட்டும் புரிஞ்சுக்குங்க, நான் சுதந்திரம் அடையணும் தான், சுதந்திரிக்கணும் தான் வச்சிருக்கிறாரு. என் முன்னாடி துரத்தாம வச்சதுக்கு காரணம் நிறைய ரீசன் இருக்கு. அதில் 2 தான் சொல்லிக்கிறேன். ஒன்றுமா, நான் விருத்தி அடையணும், என்ன பெருக பண்ணுவதற்கு அவனை வச்சிருக்கிறாரு, என்ன உயர பண்றதுக்கு அவனை வச்சிருக்கிறாரு, என்ன மேன்மைப்படுத்துறதுக்கு அவனை வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு இந்த உபவாச நாட்களை சொல்லுங்க, அவனை வச்சே கர்த்தர் என்ன வெற்றி பெற பண்ணுவாரு. அந்த ஆமான் தான் எனக்கு வேணும். அந்த ஆமான் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நான் உயர்ந்திருக்க முடியாது. மொர்தெகாய் கண்ணில் காதில் அந்த மோதிரம் வந்திருக்காது. மொர்தெகாய் உயர்ந்ததுக்கு காரணமே அவன் தான். சில நேரங்களில் எதிரியை வச்சே நம்மளை அடிக்க வைக்கிற தேவன் தான் நம்ம ஆளவர். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அப்போ இந்த எதிரிகள் யார் அப்படின்னா 7 பேர் இருக்கிறாங்க. நான் அட்லீஸ்ட் இந்த காலையில் 2 பேராவது நான் பேசுவேன். நல்லா கவனிங்க, இந்த எதிரியை வச்சதுக்கு காரணமே எனக்கு ஜெயம் கொடுக்க தான். ஆனால் அந்த எதிரி யார்? அவனை அடிக்கணும். அதான் இப்போ செய்ய போகிறோம், ஒவ்வொன்றா செய்ய போகிறோம். அவனை அடிக்கணும், அவனை எலும்ப விடக்கூடாது. எல்லாரும் பயப்படலாம், ஆனால் தாவீது பயப்படக்கூடாது. சவுல் பயந்து உட்கார்ந்துருந்தான், உட்காரட்டும். இஸ்ரவேல் ஜனம் பயந்து உட்கார்ந்துச்சு, உட்காரட்டும். போர் வீரர்கள் பயந்து உட்கார்ந்தாங்க, உட்காரட்டும். இந்த பட்டணமே கலங்கி கிடக்கலாம். இங்கே இருக்க சபையில் இருக்கிற நீங்கள் சொல்லுங்கள், இன்னைக்கு அந்த ராட்சசனை கர்த்தர் என் கையில் தரப்போகிறார். நான் சிஸ்டர் நல்லா கவனிச்சுக்குங்க, வீட்டுக்கு போகும்போது உன்னை எடுத்துகிட்டு போகணும். எதை கொண்டு போகணும் தெரியுமா? இப்போ சொல்கிறத நல்லா கேட்டுக்கணும். இத்தனை நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் சவாலாக இருந்த, இத்தனை நாட்கள் வாக்குத்தத்தத்தை நிறைவேறாமல் தடுத்த, இத்தனை நாட்கள் உங்கள் கண்ணீருக்கு காரணமாக இருந்த, இத்தனை நாட்கள் உங்கள் பிரச்சனைக்கு பெரிய சவாலாக இருந்த அந்த ராட்சதனுடைய தலையை வீட்டுக்கு போகும்போது கையோடு கொண்டு போகணும். 1 7 பேரை நான் சொல்லுவேன். இந்த 7 பேருடைய வாழ்க்கையில் இருப்பாங்க. இந்த 7 பேரும் நம்ம வெட்டுறோம். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த 7 பேர் யாருன்னு சொல்லிட்டு இந்த 7 பேரும் ஒவ்வொருத்தரையாக நான் விளக்கி காட்ட போகிறேன். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 1வது வசனம். நீ சுதந்தரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி, உங்களை பிரவேசிக்க பண்ணி, உன்னை பார்க்கிலும், அதான் முக்கியம், உங்களை பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஜாதிகளாகிய ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் என்னும் 7 பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக துரத்தி, அடுத்த வசனம் துரத்தி, உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன்னிடத்தில் ஒப்பு கொடுக்கும் போது, உங்களிடத்துல இந்த நாட்கள்ல, இந்த உபவாச நாட்கள்ல உங்க கையில அவர் ஒப்பு கொடுக்கும் போது அவர்களை முறியடிச்சு அவர்களை சங்காரம் பண்ணணும். அவன் தலை மீண்டும் ஒட்டக்கூடாது, அவன் தலை மீண்டும் எழும்பக்கூடாது. இன்று கண்ட எகிப்தினை இனி பார்க்க கூடாது, இன்று கண்ட கடனை பார்க்க கூடாது, இன்று கண்ட வியாதியை பார்க்க கூடாது. அவனை சங்காரம் பண்ணணும். மீண்டும் சொல்றேன், அந்த முதல் வசனம் படி தங்கம், மீண்டும் படி 1வது வசனம். நீ சுதந்தரிக்க போகிற தேசத்தில் கர்த்தர் உங்களுக்கு தந்தது, இது மனுஷன் தந்தது அல்ல. கர்த்தர் உங்களுக்கு தந்த வாக்குத்தத்தங்கள், கர்த்தர் இந்த சபைக்கு தந்த ஆத்துமாக்கள், கர்த்தர் இந்த சபைக்கு தந்த தரிசனம், கர்த்தர் இந்த சபைக்கு தந்த ஊழியம், கர்த்தர் இந்த சபைக்கு தந்த மேன்மை.
அது தேவன் தந்தது. அதை நம்மளை பிரவேசிக்க பண்ணிட்டு என்ன செய்யறாரு பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கிலும், அதான் முக்கியம், உங்களை பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஜாதிகளாகிய, அவன் பெரிய ஆளா இருக்கட்டும், அவன் எவ்வளவு உயரமானவனா இருக்கட்டும், அவன் எவ்வளோ திறமை உள்ளவனாக இருக்கட்டும், அவன் எவ்வளோ பெரிய யுத்த வீரனாக இருக்கட்டும், we don't care about that. நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. நமக்கு அதை பற்றி எந்த கவலைகளும் கிடையாது. எனக்கு தேவை என்ன தெரியுமா? 2ஆம் வசனம் தெளிவாக கர்த்தர் சொல்றாரு. வாசிப்பு 2வது வசனம் தங்கம். உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன்னிடத்தில் ஒப்பு கொடுக்கும் போது, எப்படி சொல்றாரு? எனக்கு இந்த வசனம் ரொம்ப பிடிக்குது. அவனை உங்களிடத்துல ஒப்பு கொடுக்கும் போது அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கொடுத்துட்டாரு. அதாவது எப்படி இப்போ என்ன சூழ்நிலை தெரியுமா? கழுத்தை நீட்ட வச்சிருக்கிறாரு. கையை பிடிச்சி ஒருத்தனை கையை கட்டி தலையை வச்சு வெட்டுறதுக்கு கையில் கத்தியும் கொடுத்துட்டார். அதான் அர்த்தம். ஒப்பு கொடுக்கும்போது அவர்களை முறிய அடித்து, விட்டுறாதீங்க. நான் சொல்ல போகிற ஒவ்வொருத்தரும் அதான் ஆழமாக சொல்கிறேன். விட்டுறாதீங்க, முறியடிச்சு அவர்களை சங்காரம் பண்ண கடவாய். என்ன பண்ணணும்? சங்காரம்னா வெட்டி போடணும். வெட்ட வேண்டியதை வெட்டலைன்னா அது வந்துக்கிட்டே இருக்கும். அடியோட வெட்டணும். சொல்லுங்க, இன்னைக்கு அடியோட வெட்டணும். நம்பர் 1, முதல்ல அடிக்க வேண்டிய ராட்சதன், யார் அப்படின்னா, 1 வாசியுங்கள். என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 33வது வசனம். அந்த உபாகம் 7:1 தான். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டு கிளைகளைப் போல் இருந்தோம். சரி, நான் நேரம் ரொம்ப குறைவாக்கனால ஒன்றாவது நான் சொல்லி முடிக்கணும். 1, அங்கே ராட்சத பிறவியான ஏனோக்கின் குமாரன். சரி, இப்போ அந்த உபாகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துடைய முதல் பர்சனை வாசிங்க. முதல் ஆள் கூட்டம் ஜாதியை வாசிங்க. உபாகமம் 7:1 கீழே பாருங்க. ஏத்தியர். சரியா? இந்த ஏத்தியருக்கு வேதத்தில் எபிரேயத்தில் சொல்லப்படுகிற அர்த்தம் என்னன்னா, நீங்கள் எழுதி கொள்ளுங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா எழுதி கொள்ளுங்க. ஹெத் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா பயம், திகில், நடுக்கம், திகைப்பு. பயம், திகில், நடுக்கம், திகைப்பு அப்படின்றது தான் இதனுடைய அர்த்தம். நல்லா கவனிங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாமல் தாமதமாவதற்கும் போவதற்கும் காரணம் என்ன அப்படின்னா, முதல் ராட்சதன் யாருன்னா இந்த ஏத்தியர். இந்த ஏத்தியர் அப்படின்றதுக்கு என்னென்னா பயம். இந்த பயம் முறுத்தல்கள் நம்ம வாழ்க்கையில் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறக்கூடாதபடி, வாக்குத்தத்தங்கள் கால தாமதமாகும்படி, வாக்குத்தத்தங்களுடைய காலங்களை நீடிக்கும்படி இந்த ராட்சதம் முயற்சி பண்ணுறான். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இங்கே இருக்கிற எத்தனையோ பேருக்கு நீங்கள் ஜெபித்த ஜெபத்திற்கான பதில் எப்போவே வந்திருக்கணும். ஏன் அப்படி சொல்கிறீங்க பாஸ்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேதம் சொல்லுது, தானியேல் முழங்கால் படியிட்டு மனதை செலுத்தின முதல் நாள். சொல்லுங்க, முழங்கால் படியிட்டு அவன் இன்னும் ஜெபிக்க துவங்கல. அவன் ஜெபிக்க பிரேயர் பாயிண்ட்ஸை வாயில சொன்ன மாதிரி பைபிள் சொல்லல. தானியேல் போராடி ஜெபிச்சுக்கிட்டு இருக்கும் போதுன்னு சொல்லல. இல்ல தானியேல் ஒரு நாள் ஜெபித்து முடித்த பின்புன்னு சொல்லல. வேதம் தெளிவா சொல்லுது, அவன் முழங்கால் படியிட்டு தன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கியே, இந்த பிகினிங். அப்படின்னா இன்னைக்கு உபவாசம் பண்ணணும், அதனால கர்த்தர் ஜெபத்தை கேட்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அழகா முழங்கால் படியிட்டு ஆண்டவரேன்னு சொல்றதுக்கு முன்னாடி, வார்த்தை வர்றதுக்கு முன்னாடியே பரலோகம் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறது. பரலோகத்தில் இருக்கிற தேவன் ஜெபத்துக்கு பதில் தருகிறார். வசனம் அதுதான் சொல்லுது. நீ முதல் நாள் மனதை செலுத்தின போதே உன் விண்ணப்பம் அங்கே என்ன பண்ணுச்சுமா, ரிஜிஸ்டர் ஓகே ஆயிடுச்சு. ஆனால்
ஆனால் ஏன் நடக்க மாட்டேனுது, ஏன் அதை வாழ்க்கையில் ரிசல்ட் பார்க்க முடியல அப்படின்னா, இந்த ஏற்றியர், இந்த பயம் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ஆளுகை செய்யுது. புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? இவனை அடித்து உடைக்கணும். நான் சொல்ல போகிறது ரொம்ப ஆழமாக இருக்கும். வேதம் சொல்லுது 2 தீமோத்தேயு 1:7 தேவன் நமக்கு பயமுள்ள அப்படின்னா என்ன அர்த்தம்? பயம் என்பது ஒரு ஆவி. லிசன், எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? கை வைத்துங்க. பயம் என்பது என்ன? ஒரு ஆவி. இந்த ஆவி எங்கிருந்து வருது? வாசிங்க, 2 தீமோத்தேயு 1:7 வாசிங்க. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல். என்ன போட்டிருக்கு? பயமுள்ள ஆவியை கொடாமல். ஆவி இங்கிலீஷ் தான் போடுங்க சகோதரி. ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். சரியா? இங்கிலீஷ் அழகா இருந்தா போடுங்க. அதாவது பயமுள்ள ஆவி. அங்க பாருங்களேன். For God did not give us a spirit of அங்கே என்ன போட்டிருக்கு? ஸ்பிரிட். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஐயோ சரி, இங்கிலீஷ் வேணாப்பா. ஆவி. அப்போ பாருங்க, பயமுள்ள ஆவிய அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? நல்லா கவனிச்சு பாருங்க. இட்ஸ் அ ஸ்பிரிட். அது பிசாசினிடத்திலிருந்து வருகிற ஒரு ஆவி. ஏன்? என் தேவன்கிட்ட பயமுள்ள ஆவி இல்லை. அவர்கிட்ட அன்பு மட்டும்தான் இருக்குது. அவர்கிட்ட தெளிந்தது மட்டும்தான் இருக்குது. என் ஆண்டவர் கலகம் இல்லாதவர், என் ஆண்டவர் கலக்கப்படுத்தாதவர், என் ஆண்டவர் எப்போவுமே சந்தோஷமாக வச்சுக்கிறவர். ஆனால் சத்துருகிட்டேருந்து மட்டும்தான் இந்த ஆவி நம்மக்கிட்ட வரும். இப்போ நமக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த ஸ்பிரிட் நம்ம லைஃபுக்குள்ளே வந்து நிற்கும்போது ஆண்டவர் தந்த வாக்குத்தத்தங்களை சந்தேகப்பட வைக்குது. அல்லையா? சொல்லுங்கள் பார்ப்போம். நல்லா கவனிங்க, கொஞ்சம் ஆழமாக சொல்லிட்டு போகிறேன். இந்த இடத்துல இப்போ அந்த வசனம் போட்டுத்தாங்க. என்னாகமம் 13:33 போடுங்க. அதில் பாருங்களேன், யுத்தம் இன்னும் தொடங்கவில்லை. யுத்தம் இன்னும், அம்பு இன்னும் எய்யலை. எஞ்சாங்களா? எய்யல. இன்னும் சண்டைக்கே அவன் போல. அவனை ஜஸ்ட்டு அந்த இடத்த போய் பார்க்க சொன்னாங்க. வேவு பார்த்துட்டு வா, அது எப்படி இருக்கு, சூழ்நிலை எப்படி இருக்கு. நீ ஜஸ்ட்டு போய் பாரு. பிரச்சனைக்குள்ள இன்னும் போல, பிரச்சனை இன்னும் சந்திக்கல, பிரச்சனை இன்னும் அவன் யுத்தம் வரல. ஆனால் அது வர்றதுக்கு முன்னாடியே இவன் மனசுக்குள்ள தெளிவாக ஒரு பிக்சர் போச்சு. அவ்வளவுதான். அதான் புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? பிரச்சனையே இன்னும் ஆரம்பிக்கல. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பயம் உள்ளத்துக்குள்ள வந்து கலக்கத்தை உண்டு பண்ணி சொன்னாங்க. 10 பேர் தான் அழுதான், 10 பேர் தான் புலம்புனான். ஆனால் வசனம் சொல்லுது, 14 வசனம் போடுதாங்க, 34 வசனம், அந்த ஜனமே சபையார் அனைவரும் அழுகுதார்கள். அந்த வசனம் போடுத்தாங்க. எத்தனை வசனம்? 13:34 போடுங்க. 34 என்னாகும்? 13:34 அது போடுங்க. அங்கே பாருங்க, சொன்னது 10 பேர் தான். சொன்னது எத்தனை பேர்? 10. ஏங்க, தேசம் முழுவதுக்கும் சொல்லி அனுப்பிச்சது 12 பேர். அதில் 10 பேர் தான் வந்து சொல்கிறான், எனக்கு அவ்வளோதான் போச்சு, இவ்வளோதான் முடிச்சுன்னு. 10 பேர் சொன்னதை கேட்டுட்டு அந்த சபையார் அத்தனை பேரும் முழுதும் அழுது கொண்டிருந்தாங்க. ஒரு பயம் ஒரு மனுஷங்குள்ள வந்துச்சுன்னா, அந்த 40 வருஷம் நடத்தின கத்தரை மறந்துட்டான், 40 வருஷம் கத்தரை யுத்தம் பண்ணதை மறந்துட்டான், 40 வருஷம் கையில் சுமந்து வந்ததை மறந்துட்டான், 40 வருஷம் தோளில் சுமந்து வந்ததை மறந்துட்டான். அதுக்கு முன்னாடி சந்தித்த பெரிய பெரிய யுத்தங்களில் அவரே நின்று யுத்தம் பண்ணி ஜெயிச்சதை மறந்துட்டான். அவ்வளோ பெரிய செங்கடலில் பிளந்ததை மறந்துட்டான். அவ்வளோ பெரிய செங்கடலுக்குள்ள பார்வோனின் சேனையவே 430 வருஷமாக வேதனைப்படுத்தின அந்த சேனையை மூழ்கடிச்சதை மறந்துட்டான். 40 வருஷம் ஒரு குறைவில்லாம வனாந்தரத்தில் மண்ணாவை கொடுத்து, இறைச்சியை கொடுத்து, தண்ணீரை கொடுத்து, ஒரு குறைவில்லாம பாதரட்சம் மாறல, வளையதாகல, எதுவுமே ஆகல, எல்லாமே நிறைவா நடத்தி வந்த தேவனை மறந்துட்டான். நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கணும். சங்கீதம் 106
20 21 வாசிங்க, 22 வாசிங்க. உங்களுக்கு புரியறதுக்காக வேகமாக சொல்கிறேன். இந்த பயம் என்ன செய்து பாருங்க, வாசிங்களேன். 21 வாசிங்க சிஸ்டர். எகிப்திலே பெரிய கிரியைகளையும், நல்ல கவனிங்க, எகிப்துல பெரிய கிரியை, காமின் தேசத்திலே அதிசயங்களையும், அதிசயம், சிவந்த சமுத்திர தண்டையிலே பயங்கரமானவைகளையும் செய்தவராகிய. புரியுதா புரியலையா? அங்க வசனம் என்ன சொல்லுது பாருங்க, எகிப்துல பெரிய கிரியை, காமில அதிசயம், சிவந்த சமுத்திரத்தில் பயங்கரம். இவங்களுக்காக கர்த்தர் செய்தது என்ன தெரியுமா? பெரிய கிரியை, அதிசயம், பயங்கரமானது. ஆனா வசனம் சொல்லுது, அதை செய்தவராகிய தங்கள் இரட்சகரான தேவனை மறந்தார்கள். அடுத்த வசனம் வாசிக்கணும். ஆகையால் போதும், கவனிச்சு பாருங்க. தங்கள் இரட்சகரான தேவனை forget it. ஒரு மனுஷனுக்குள்ள இந்த ஏத்தியர் ஸ்பிரிட், பயம், ஐயோ இதெல்லாம் மலை போல இருக்கு, இதெல்லாம் பெரிய பிரச்சனை, இதெல்லாம் நான் தாண்டி எப்படி ஜெயிக்க போகிறேன்? எல்லா வருஷம் உபவாசம் போடுறாங்க, எல்லா வருஷமும் தான் பாஸ்டர் ஒரு ஆளை கொண்டு வர்றாரு, எல்லா வருஷம் தான் ஜெபிக்கிறேன், எல்லா வருஷம் தான் உபவாசம், எல்லா வருஷம் தான். ஆனாலும் எனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு பாரு, ஓ பெருசு, எனக்கு இருக்க போராட்டம் பாரு, ஓ பெருசு, எனக்கு இருக்கிற கஷ்டம் பாரு, ஓ பெருசு. மாறவே மாறாது. ஏன் தெரியுமா? அங்கே இருக்கிற பிரச்சனையை விட இந்த 7 மாதம் கடந்து வந்தது கர்த்தர் உங்களை கடக்க பண்ணார். இந்த பயம் இருக்கு பாருங்களேன், மோசமானது சிஸ்டர், பிரதர். தேவன் செய்த நன்மைகள் எல்லாவற்றையும் மறக்க வச்சு நமக்கு எதை பெருசு, நல்லா சுருக்கமாக சொல்கிறேன், அதாவது பிரச்சனையை பெருசாக காட்டுறதை விட நம்முடைய தேவன் சிறியவராக காட்டிடும் பயம். புரியுதா உங்களுக்கு? உங்கள் பிரச்சனையை பெருசாக காட்டுதோ எனக்கு தெரியாது, ஆனால் சர்வ வல்லமை உள்ள தேவனை அந்த பிரச்சனைக்கு முன்னாடி சின்னவராக காட்டிடும் பயம். இன்னைக்கு நீங்கள் சொல்லணும், எது வந்தாலும் சரி என் தேவன் பெரியவர். இன்னைக்கு நீங்கள் சொல்லிட்டு போகணும், போகும்போது, வீட்டுக்கு போகும்போது அந்த பயத்தோடு போகக்கூடாது. இன்னைக்கு கண்ட எகிப்தினை இனிமேல் நான் பார்க்க போகிறது இல்லை, இன்னும் கண்ட கடனை இனிமேல் நான் பார்க்க போகிறது இல்லை, இந்த உபவாச பிரேயருக்கு அப்புறம் நான் எதையெல்லாம் ஜெபிச்சேனோ அதில் எல்லாம் ஜெயம் எடுக்கணுமே தவிர திரும்பி நான் பார்க்க போகிறது இல்லை. அப்போ கர்த்தர் உங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை இன்றைக்கு தருவாராக. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இந்த ஏத்தியரை குறித்து இன்னும் ஒரு சில காரியத்தை சொல்கிறேன், நோட் பண்ணிக்கொள்ளுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? சில வார்த்தைகளை மட்டும் நீங்கள் எழுதி கொள்ளுங்க. யோசுவா 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். யோசுவா 1வது அதிகாரம் 3வது வசனம். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். நீங்க காலை மிதிக்கிற எவ்விடத்தையும் கர்த்தர் உங்களுக்கு தந்தார். இப்போ போகும்போது கற்பனையோடு போகணும். காலை வைக்கும் போதெல்லாம் இந்த வீடு என் ஆண்டவருக்கு, இந்த தெரு என் ஆண்டவருக்கு, இந்த பட்டணம் என் ஆண்டவருக்கு, இனி சத்துரு இதில் வைக்க அதிகாரம் இல்லை. இந்த உங்கள் வீட்டு வாசலுக்குள்ளே போவீங்கள்ல, இனி இந்த வீட்டுக்குள்ளே தரித்திரம் இல்லை, இனி இந்த வீட்டுக்குள்ளே பிரச்சனை இல்லை, இனி இந்த வீட்டுக்குள்ளே துக்கம் இல்லை, இனி இந்த வீட்டுக்குள்ளே கலக்கம் இல்லை, இனி இந்த வீட்டுக்குள்ளே துயரங்கள் இல்லை. காரணம் கர்த்தர் வெற்றி சிறந்தார். சொல்லிக்கிட்டே உள்ளே போகணும். பயத்தோடு போகக்கூடாது, திகிலோடு போகக்கூடாது, நடுக்கத்தோடு போகக்கூடாது, தைரியத்தோடு போகணும். 40 வருஷம் நடத்த முடியுமானா இவனை வெற்றி சிற கத்தர முடியும். அவ்வளோ பெரிய செங்கடலை பிளக்க முடியுமானா என் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய முடியும். நம்புறவங்க மட்டும் கை உயர்த்தி